எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்டப்ப இது லிரிக்ஸும் புரியல, பிடிக்கவும் இல்ல, என்னடா அலர்ஜி லிரிக் எதுவுமே கேட்க மாட்டேன்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கேட்க பாட்டு பிடிச்சிருச்சு. ஆமா ஆமா அது கேட்டேன். இது என்ன படம்? மதராசி. சும்மா ரேண்டமா எங்களோட உட்காந்து வைப் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்படியே ஈரியில நான் வரேன் வெயிட் பண்ணி நீ எழுதிட்டியா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இவங்க உள்ள தள்ளி ஐயோ ஒருத்தி என்ன பண்ணா வாங்க வாக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கூட்டு போனா. இன்னொன்னு நடு ரோட்ல படுத்துக்கணும், நான் இங்க இருந்து வரவே மாட்டேன், நான் இங்கேதான் தூங்க போறேன் அப்படின்னு தூங்குது ஒண்ணு. அங்கேயே குடுகுடுன்னு போய் பாத் டப்ல தலைவணி வச்சு படுத்துட்டா. எனக்கு அந்த லேட்டஸ்டா அந்த வெளி வைக்கிற பிடிக்கவே இல்லை. மாடு வந்துனே அந்த மாடு சும்மா அந்த ப்ராப்பர்ட்டியை சுத்தி கித்தி பார்த்து சில்லாம் பண்ணிட்டு மால்ஸ்ல போய் சாப்பிட்டு டே ட்ரிப் மாதிரியா? டே ட்ரிப் மாதிரி. இதுதான் வெளி வைக்கிறா. ஓ இப்பெல்லாம் வர பாட்டுல ரொம்ப ரேரா தான் மைண்ட்லயே நிக்கிறது. ஆமா மாதிரி இருக்கு. ரொம்ப அப்படியே சப்ஸ்டான்ஷியல் பார்ட் காப்பி அடிச்சு கொஞ்சம் மட்டும் மாத்துறது எப்படிடா? இது என்னடா பாட்டு? அதுதான் என்னன்னா அது இட்ஸ் டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். ஓவரா நம்ம ஓகே திஸ் இட்ஸ் ஆல் எவ்ரிதிங் இஸ் a deal breaker நினைக்கிறோமோ, as much as I am for if you're not compatible don't be together and spoil your life, as much as இந்த குழந்தை பெத்துக்கோ எல்லாம் சரியாயிடும், that's not true. And உன்னோட டாக்ஸிக் மேரேஜ்ல குழந்தை should not suffer 100% இருக்குனாலும் அதே நம்ம ஃபுல்லா இந்த பிரியமான தோழி நெஞ்சுக்கு கான்ட்ராக்ட் கல்யாணம் மாதிரி ஃபீல் பண்றோமோ ஒரு பக்கத்துல எப்பனாலும் நான் தூக்கி போட்டு போயிடுவேன் வீட்டு கையோது. ஆர் ஈவன் இஃப் யூ டோன்ட் கம் ஃப்ரம் த ஜெனரேஷன் அட்லீஸ்ட் டாஸ்க் நாங்களும் அது பண்ணுவோமே, நீங்க ஏன் பண்ண வேணாம்னு சொல்றீங்க? நீ அது கேட்டாலும் இது நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அது டேஸ்ட் கண்டிருக்க வரைக்கும் அது ஒன்றும் சொல்லாது. நான் வேற இந்த கேர்ள்ஸை மெயின்டைன் பண்றேன், சிக் எடுக்காம சுத்திக்கின்னு இருக்கேன்.